பெண்களுக்கு பெரிய ஜாக்பாட் அப்படின்னு தான் சொல்லணும். இன்னுமே வந்து மகளிரோட ஓட்டு யாருக்கு அப்படின்னா நம்ம விசில் சின்னத்துக்கு தான் அப்படின்னு சொல்ல முடியும். தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் மகளிர் தினத்தை வந்து செலிப்ரேட் பண்ணாங்க. அப்படி என்னடா அந்த மகளிர் தினத்துல என்னெல்லாம் அறிக்கை விட்டாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய லிஸ்ட் வந்து அறிவிச்சிட்டாரு. அதுல முக்கியமான ஒரு சில விஷயங்கள் இருக்கு. அது வந்து பெண்களுக்கு ஃபேவரான விஷயமா இருக்கட்டும், நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தாங்க. நிறைய வந்து பெண்கள் ஓட்டு அதிகமா சேர வாய்ப்பு இருக்கு அப்படின்னு தான் சொல்ல முடியும். தாவேகா தலைவர் விஜய் வந்து ஒன்னு சொல்லியிருக்காரு. அதாவது ஒரு குடும்பத்துல மகளிருக்கான 18 இருந்து 60 வயசு வரைக்கும் வந்து 2500 ரூபாய் மாசம் வந்து எல்லா மகளிருக்கும் தரப்படும். குடும்ப தலைவிக்கு 2500 ரூபாய் மாசம் தருவாங்க அப்படின்னு ஒரு திட்டத்தை அறிவிச்சிருக்காங்க. தமிழ்நாட்டுக்கு உதவித்தொகையா ஒரு சில அமௌண்ட் நாட்டுக்கு ஒதுக்கப்படுது. தமிழ்நாட்டுக்கு தனியா 4.39 லட்சம் கோடி நிதி உதவித்தொகை வந்து மக்களுக்காக கொடுக்கறாங்க. அந்த அமௌண்ட் எடுத்துதான் மகளிருக்காக மாசம் 2500 ரூபாய் ஒதுக்கப்படும். அதுவும் 18 இருந்து 60 வயசு வரைக்குமே கொடுக்கலாம் மாசம் அப்படின்ட்டு தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் சொல்லியிருக்காங்க. இன்னொன்னு என்ன பாத்தீங்கன்னா காமராஜர் கல்வி உதவித்தொகை திட்டம் சொல்லிட்டு ஒன்னு அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. ஏழை குழந்தையா இருக்கட்டும், ரொம்ப வந்து இந்த ஸ்ட்ரீட் பீப்புள் எல்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு எல்லாம் வந்து ஸ்கூல் சேர்க்கிற அளவுக்கு வந்து ஒரு வருமானமும் கிடையாது, அதுக்கான வேலை வாய்ப்பும் கிடையாது. சொல்றானா நீங்க 1ஆவதுல இருந்து 12ஆவது வரையும் படிக்கலாம், அதுக்கான முழு செலவுமே அவரே ஏத்துப்பாரு. அதாவது வருஷத்துக்கு 15,000 உதவித்தொகை வந்து கல்விக்காக எந்தெந்த குழந்தைங்க வந்து ஸ்ட்ரீட் பீப்புள் குழந்தைங்க, ரொம்ப ஏழை குழந்தைங்களா படிக்க வைக்க முடியாத நிலைமையில இருப்பாங்க இல்லையா, அதுக்கான உதவித்தொகையை தான் இந்த 15,000 ரூபாய் கொடுக்குறாங்க. அந்த குழந்தைக்கு யாரு கார்டியனா இருக்கட்டும், அவங்களோட பேரண்ட்ஸா இருக்கட்டும், அவங்களுக்கு இந்த உதவித்தொகை வந்து போயிடும். ஒரு வருஷத்துக்கு 15,000 உதவித்தொகை வரும் அப்படின்னு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்திருக்காங்க. இது உண்மையாலுமே வந்து ரொம்ப வரவேற்கத்தக்கது. ஒரு குடும்பத்துல பாத்தீங்கன்னா ஒரு 300 ரூபாய் 200 ரூபாய் தான் ஒரு நாள் வருமானமே இருக்கும். ஸோ அவங்களாம் வந்து சாப்பாட்டுக்கே ரொம்ப கஷ்டப்படுற நிலைமையில இருக்கும்போது அவங்க குழந்தைங்களை வந்து அவங்களால படிக்க வைக்க முடியாது. சரி, ஒரு ஸ்கீம் வந்து கண்டிப்பா ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். 1ஆவதுல இருந்து 12ஆவது வரையும் படிக்கிற குழந்தைங்களுக்கு கல்வி உதவித்தொகையா 15,000 வருஷம் கொடுப்பாங்க அப்படின்னு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்திருக்காங்க. தாய் வீடு சீர்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கீம் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. அப்படி என்னடா தாய் வீடு சீர் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கட்டி கொடுக்கிற பெண் குழந்தைங்களுக்கு 1 பவுன் வந்து நகையும் பியூரான பட்டு புடவை சேலையும் வந்து இலவசமா தரேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பெண்கள் வந்து வேலைக்கு போகலாம். சில பெண்கள் வந்து வீட்லயே ஹவுஸ் ஒய்ஃபா இருப்பாங்க, அவங்களுக்கான இன்கம் வராது, எதுவுமே கிடைக்காது. போனா ஏதாவது பிசினஸ் பண்ணி நம்ம ஏதாவது அவங்களோட ஸ்கில்லையா இருக்கட்டும், அவங்களோட வருமானத்துக்கு டெவலப் பண்றதுக்கான பணமும் எதுவுமே கிடையாது. மாதிரி பெண்களுக்கு என்னன்னா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா இந்த மகளிர் உதவிக்குழுன்னு சொல்லிட்டு ஒரு வில்லேஜ்லயா இருக்கட்டும் இல்ல சிட்டிலயா இருக்கட்டும் அந்த மாதிரி கொடுக்குறாங்க இல்லையா, அந்த ஒரு இன்ட்ரெஸ்டும் இருக்காது. ஸோ நீங்க வந்து பிசினஸ் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா 5 லட்சம் வந்து குறைஞ்சது ஒரு வருஷத்துக்கு கொடுப்பாங்க. அதை வச்சு அந்த 5 லட்சம் வந்து நீங்க வந்து பிசினஸ் டெவலப் பண்ணிக்கலாம். சிலிண்டருக்கு வந்து மானியம் வழங்கப்படும் சொன்னாங்க. அது வழங்கினாங்களா என்னன்னு எனக்கு தெரியாது. ஒரு வருஷத்துக்கு ஒரு குடும்ப அட்டைக்கு வந்து ஒரு குடும்ப ரேஷன் கார்டு அட்டைக்கு வந்து 6 சிலிண்டர் வந்து இலவசமா தருவாங்க. ஒரு வருஷத்துக்கு ஒரு குடும்பத்துக்கு நீங்க 6 சிலிண்டர் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற இந்த ஒரு ஸ்கீமையும் வந்து புதுசா வந்து கொண்டு வந்திருக்காங்க. இந்த திட்டத்துக்கு பேர் பாத்தீங்கன்னா அன்னபூரணி சூப்பர் திட்டம் சொல்லிட்டு இந்த ஸ்கீமை வந்து அறிவிச்சிருக்காங்க. அடுத்தது இப்போ தமிழ்நாட்டுல பெருசா பேசப்படுற விஷயம் அப்படின்னா பெண்களுக்கும் பெண் குழந்தைகளுக்கும் முதியவர்களுக்கும் வந்து பாதுகாப்பு கிடையாது. அபியூஸ்ன்னு வந்துட்டா ஆமா அப்படியே போயிட்டு ஸ்டேஷன்ல போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்றாங்க. அது பெருசா ரியாக்ட் பண்ண மாட்டேன்றாங்க. ஏன்னா அபியூஸ் வந்து இப்பெல்லாம் கேஷுவலா ஆயிடுச்சு. தமிழ்நாட்டுல அட்லீஸ்ட் டெய்லி ஒரு நாளைக்கு ஒரு 1ல இருந்து 10 குழந்தைங்களாவது அபியூஸ் பண்றாங்க. அபியூஸ் பண்ற குழந்தைங்களுக்கு சரியான ஜட்ஜ்மெண்டே வரல. ஸோ லாஸ்ட்ல நம்ம அண்ணா யூனிவர்சிட்டி கேஸ் எடுத்துக்கோங்க, கள்ளக்குறிச்சி ஸ்ரீமதியோட கேஸ் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு குழந்தைங்களும் வந்து பாலியல் வன்கொடுமையெல்லாம் நிறைய பாதிக்கப்பட்டிருக்காங்க. ப்ராப்பரான தண்டனை எதுவுமே கிடைக்கிறது இல்ல. அரபு நாட்டுலன்னா பாத்தீங்கன்னா ஒரு குழந்தைய தொட்டான் அப்படின்னா பயங்கரமான பனிஷ்மெண்ட்டும் தண்டனை பாத்தீங்கன்னா பெருசா பேசப்படுற அளவுக்கு வந்து தண்டனை கொடுத்திருக்காங்க. ஆனா தமிழ்நாட்டுல அந்த மாதிரி எந்த ஒரு தண்டனை, இந்த மாதிரி அபியூஸ் கேஸ் நடக்கிறதுக்கு ஒரு பெரிய ஜட்ஜ்மெண்ட்டோ எதுவுமே வந்தது கிடையாது. தமிழ்நாட்டுல நல்ல ஒரு தீர்ப்பு வந்ததே கிடையாது. பாதிக்கப்படுற பொண்ணு பாதிக்கப்பட்டு தான் இருக்காங்க. தண்டனை எடுத்துக்கிறவனுக்கு சரியான தண்டனை கிடையாது. வேலு நாச்சியார் படைன்னு சொல்லிட்டு ஒன்னு உருவாக்க போறாராம். மாநிலம் முழுவதும் பாத்தீங்கன்னா 500 குழுக்களா பிரிச்சு அவங்களுக்குன்னு ஒரு தனி யூனிஃபார்ம் எல்லாமே கரெக்டா அந்த ஒரு ஃபார்மேட்டோட வந்து கொடுக்குறாங்க. குழு அமைச்சு வந்துட்டு இந்த மாதிரி பெண்களுக்கு ஏதாவது அபியூஸ் நடந்துச்சு அப்படின்னா கரெக்டா ஒரு தனி ஒரு கோர்ட்டே உருவாக்க போறாங்க. பேசிக்கா எந்த ஒரு ஜட்ஜ்மெண்ட் கரெக்டா வராது. ஸோ இவர் என்ன சொல்றாங்கன்னா அஞ்சலி அம்மாள் அதிவிரைவு
பெண்கள் நீதிமன்றம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி தண்டனையை வந்து அந்த குழு வந்து கரெக்டா வந்து ஃபைன் பண்ணி இந்த கோர்ட்ல வந்து கரெக்டான தண்டனை வாங்கி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் சொல்லியிருக்காங்க. உண்மையாலுமே இது வந்து பெண்கள் மத்தியில வரவேற்கத்தக்க ஒரு பெரிய திட்டம். எனக்கு தெரிஞ்சு தாவேகா சைடு பாத்தீங்கன்னா பெண்கள் ஓட்டு அதிகமா இருக்க வாய்ப்பு இருக்கு. விசில் சின்னத்துக்கு பெண்கள் அதிகமா ஓட்டு போடுறதுக்கான வாய்ப்பும் இருக்கு அப்படின்னு தான் சொல்வேன். ஆட்டோல இருந்து பஸ்ல இருந்து நீங்க வந்து பெரிய லக்ஸுரி பஸ்ல ரொம்ப லாங் டிராவல் பண்ணாலுமே வந்து உங்களுக்கு அந்த பஸ் எல்லாம் இலவசம் தான். நீங்க வந்து காசு கொடுத்து போக செலவுல பெண்கள் போற டிராவல்ல வந்து உங்களுக்கு அன்கம்ஃபர்டபுளா இருந்துச்சுன்னா பேனிக் ஸ்மார்ட் பட்டன் ஒவ்வொரு இதுலயுமே வச்சிருப்பாங்க. நீங்க அதை கிளிக் பண்ண நீங்க ஒரு இடத்துல வந்து சுபத்தான நிலைமையில இருக்கீங்க, அதை வந்து ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம், ஃபைண்ட் பண்ணிக்கலாம். ஸோ யார் வந்து எந்த ஒரு பிரச்சனையில மாட்டிக்க கூடாது அப்படிங்கறதுனால இந்த ஒரு திட்டத்தையும் வந்து பெருசா அறிவிச்சிருக்காங்க. இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். வந்து இந்த திட்டத்தை கொண்டு வாயா அப்படின்ற மாதிரி தான் நான் சொல்வேன். இது வந்தா ஓரளவுக்கு நான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து தமிழ்நாடே பெண் குழந்தைங்களும் பெண்களும் வந்து சேஃபா இருப்பாங்களா சொல்லல. அளவுக்கு வந்து குற்றங்கள் இந்த மாதிரி பாலியல் வன்கொடுமை குற்றங்கள் தடுக்க இது ஒரு பெண்களுக்கு பேசிக்கா வந்து நாப்கின் வந்து தேவைப்படுது. கல்லூரியா இருக்கட்டும், மருத்துவமனையா இருக்கட்டும், ரேஷன் கடையா இருக்கட்டும், எல்லாத்துலயுமே வந்து நாப்கின் வந்து இலவசமா நாங்க தருவோம். தாய்மாமன் சீர் திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் வந்து அறிவிச்சிருக்காங்க. என்ன அந்த சீர்ல அப்படி என்ன இருக்கு, என்ன அப்படி ஸ்பெஷலா வைக்க போறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிறந்த குழந்தைங்கள்லாம் இருப்பாங்களே அவங்க எல்லாருக்குமே வந்து தங்க மோதிரம் கொடுக்குறாங்க. ஒரு திட்டம் வந்து பெருசா வந்து பேசப்படுது. அந்த ஒரு திட்டம் வந்தாலும் நல்லா இருக்கும். அவங்க அதை மேனேஜ் பண்ணிடுவாங்க. இல்லாத வீட்டுல இருந்து அந்த ஒரு திட்டம் வந்து பெரிய விஷயமா இருக்கும் இல்லையா. உண்மையாலுமே வரவேற்கத்தக்க திட்டமா தான் இருக்கு. ஸோ பெண்களுடைய ஓட்டு வந்து டிவி கேக்கு தான் நான் சொல்வேன். கண்டிப்பா எல்லாரும் மறக்காம விசில் சின்னத்துக்கு ஓட்டு போட்டுருங்க. பெண்களுக்கு எந்த அளவுக்கு பெருசா இந்த மாதிரி திட்டங்களும் அறிக்கைகளும் விட்டாங்களோ அதே மாதிரி ஆண்களுக்கும் புதுசா கொண்டு வந்திருக்காங்க ஒரு சில திட்டங்கள். அது என்னன்னு அப்படிங்கறத அடுத்த வீடியோல நான் மறக்காம ஷேர் பண்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணிக்கோங்க. முடிஞ்சா உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு அப்டேட் கொடுங்க.